உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப வேணும்ன்ட்டு உங்கள்கிட்ட அடம் பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த கப்புக்கு 1 கப்பு தாங்க பச்சரிசி எடுத்தேன். இந்த பச்சரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா அரிசி ஊறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி அரிசி அரைக்கும் போதேவும் 2 ஏலக்காவை சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூனுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி அரைக்கும் போது ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா வலுன்னு அடித்து இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டாச்சு. இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1 கப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் 1 கப்பு எடுத்துக்கோங்க. இது மீடியமான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நம்ம நாட்டு சக்கரை எடுத்தோம் இல்லையா கப்பு, அந்த கப்புக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நம்மளுக்கு நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறதுனால இதை வடிகட்டாமல் ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துக்கிற போகிறேன். நீங்கள் வெல்லம் எடுத்துருந்தீங்கன்னா நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. அதே போல் மாவில் சேர்க்கும் போது கொஞ்சமாக இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாங்க. அதிகமாக அப்படியே மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இந்த மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஸ்வீட் செய்யும் போதே எப்பயுமே உப்பு சேர்ப்போம். அப்போ தான் இந்த ஸ்வீட்டை தூக்கலாக காட்டும். இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு ஆப்பச்சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக நான் தேங்காய் சில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா இந்த தேங்காய் சில்லை நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கலர் மாறி வரணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் இவ்வளோ தான் சேர்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் தேங்காய் சேர்க்கணுன்னு விருப்பம் இருக்கோ அதுக்கு தக்கன சேர்த்துக்குங்க. இப்போ தேங்காய் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேங்க. இப்போ மீதமான இந்த நெய் அளவு ஒரு 1/2 ஸ்பூன் இருக்குது. இதுலேயே நம்ம மாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாவு ஒரு 3 கரண்டி சேர்த்துருக்குறேன். பாருங்கள், சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. ஏற்றி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம நெய்யில் பொரிச்சு எடுத்து வச்சோம் இல்லையா தேங்காய்ச்சில், அதை மேலே சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த வேகிறது 2 நிமிஷம் ஆகும். ஒரு சில அடுப்புகள் 3 நிமிஷம் கூட ஆகுங்க. மேலே மாவு எதுவுமே தெரியக்கூடாது. நல்லா வெந்து வந்திருக்கணும். உங்களுக்கு திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு வந்தால் பிறகு தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ திருப்பி போட்டுட்டு 1 செகண்ட் மட்டும் நம்ம விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம் விட வேண்டாம். 1 செகண்ட் விடலாம். மேலே மட்டும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி நெய் விட்டு செய்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு செய்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேங்காய் எண்ணெய் கூட விட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதையும் மூடி வச்சிடலாம் 1 செகண்டுக்கு. இப்போ 1 செகண்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் விட்டோம்னா இந்த தேங்காயெல்லாம் கருகுனது போல் ஆயிரும். அதனால் நம்ம 1 செகண்ட் மட்டும் விட்டால் போதும். இப்போ நம்மளுக்கு களத்தப்பம் சூப்பராக வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாங்க. பார்க்கவே பாருங்கள், அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. இது போல் எல்லா மாவுகளையும் நான் களத்தப்பம் ஊற்றி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்மளுக்கு களத்தப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குங்க. அப்படியே நெய் வாசத்தோடு அந்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை ஒரு தடவையாக செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்படி விரித்து உள்ளே பார்த்தோம்னா இந்த மாதிரி வரியாக வரணும். நல்லா தேன்றாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும். இந்த வெல்லம் நாட்டு சர்க்கரையை நம்ம கொதிக்க வச்சு இந்த மாதிரி நல்லா சுட சேர்க்கும் போது தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க. சாஃப்டாகவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாருமே இது வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையாவது இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.